இப்ப நீங்க தான் உங்க வீட்டு ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்த்துக்க பாக்குறீங்க, பாலிடிக்ஸ் பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. சார் எனக்கு என்னன்னா எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் ரொம்ப ஆதரவு வந்து தெரிவிக்கிறாங்க. உட்காருங்க கமருதீன். அதான் சார் கமருதீன் உட்காருங்க கமருதீன். அடுத்த முறையா கேட்கிற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லுங்க கமருதீன். முதல் வாரம் நிறைவடைந்த நிலையில் வீக்கெண்ட் எபிசோடில் தொகுப்பாளர் விஜய் சேதுபதி போட்டியாளர்களின் செயல்பாடுகளை பற்றி கடுமையான விமர்சனங்களையும் முக்கியமான ஆலோசனைகளையும் முன்வைத்துள்ளார். இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் கொடுக்கப்பட்ட டாஸ்க் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது என்பதாகும். போட்டியாளர்களில் கம்ருதீன் மற்றும் சபரி ஆகியோர் இந்த தண்ணீர் மேலாண்மைக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் சிலரின் கூற்றுப்படி இருவரும் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை என்பதால் மற்ற போட்டியாளர்கள் அவர்களிடம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர். இதையடுத்து கம்ருதீன் தனது நடவடிக்கைகளை விளக்க முயன்ற போது வீட்டுக்குள் வாக்குவாதங்கள் உருவானது. இதன் காரணமாக அவர் மீது பலரும் கேள்வி எழுப்பினர். இந்த விவாதம் வீக்கெண்ட் மேடையிலும் எதிரொலித்தது. அதன்படி விஜய் சேதுபதியின் கவனம் நேராக கமருதீன் மேல் போயிருக்கு. விஜய் சேதுபதி நேரடியாக கேள்வி எழுப்பினார். பிக் பாஸ் வீட்டில் இருப்பவர்கள் லக்ஸரி வீட்டில் இருப்பவர்களை குறை சொல்லணும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க போல, அதில் சபரியும் இருக்கிறார் போல தோன்றுகிறது. அந்த கேள்வி கேட்டவுடன் வீட்டுக்குள்ளும் ரசிகர்களிடையிலும் ஒரு மூச்சு திணறல் அமைதி நிலவியது. கமருதீன் பதில் சொல்ல முயன்ற போது விஜய் சேதுபதி கடுமையான தொனியில் கூறினார், நீங்க உட்காருங்க கமருதீன், அடுத்த முறையாவது கேட்கும் கேள்விக்கே நேரடியாக பதில் சொல்லுங்க. அந்த ஒரு வரியில் விஜய் சேதுபதியின் ஸ்டைலும் அவரின் கால் மேங்கர்மும் ரசிகர்களுக்கு கூஸ்பம்ஸ் கொடுத்தது. ஆதிரைக்கு மட்டும் எந்திக்க முடியல. உங்களுக்கு முன்னாடி 4 பேர் எந்த சொல்றாங்கல்ல. ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நார்மலா தான் சார் சொன்னேன். 4 பேர். அடுத்து ஆதிரைக்கும் விஜய் சேதுபதி கடுமையான எச்சரிக்கை வழங்கினார். நாம் விவாதிக்கிற விஷயத்துக்கும் நம்ம ஆளுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் பர்சனலா எடுத்துக்கிட்டா பாதிப்பு நமக்கு தான் வரும். இந்த வார்த்தைகள் ஒரு ரியாலிட்டி ஷோக்கான ஆர்டினரி ஃபீட்பேக் இல்ல, ஒரு வாழ்க்கை பாடம் மாதிரி ரசிகர்களிடம் எதிரொலித்தது. இப்போது இந்த 2 ப்ரோமோக்களும் இணையத்தில் வேகமாக வைரலாகி வருகின்றன. இன்ஸ்டாகிராம், எக்ஸ், யூடியூப் போன்ற அனைத்து தளங்களிலும் ரசிகர்கள் விஜய் சேதுபதியின் அப்ரோச்சை பாராட்டி வருகின்றனர். இதுதான் ரியல் பிபி வைப். விஜய் சேதுபதி ஃபயர் மோட் ஆன், பாலிடிக்ஸ்க்கும் பர்சனல் இஷ்யூக்கும் வேறுபாடு சொல்லி காட்டுறார் என்று ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 முதல் வாரம் முடிந்ததுடன் வீட்டுக்குள்ள அரசியல், வாக்குவாதம் மற்றும் கூட்டணிகள் இன்னும் தீவிரமாகி வருகின்றன. விஜய் சேதுபதியின் கேள்விகளால் பல போட்டியாளர்கள் தங்கள் நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்ய ஆரம்பித்துள்ளனர்.